ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தீம் ஆஃப் த நெக்ஸ்ட் 6 மந்த்தில் உங்களோட கோல் என்ன, நீங்கள் எப்படி இருந்தால் உங்கள் கோல் அச்சீவ் பண்ண முடியும், உங்களோட ஒரு 5-10 இயர்ஸ் க்ரோத்தை வந்து வித்தின் 6-7 மந்த்லேயே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால். ஸோ நான் டாக்டர் எம் சஞ்சீவ் காந்தி. வாங்க இந்த ஒர்க் ஷாப்குள்ளே வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹவு கேன் ஐ பிரிங் திஸ் தீம் மோர் இன்டு மை லைஃப் இன் நெக்ஸ்ட் 6 மந்த். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன வேணும்? நிறைய நிறைய எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வெதர் மணி ப்ராப்ளம் இருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும். நல்லா நிறைய மணி வரும், ரிச்சாக இருப்பாங்க, பட் சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, வீட்டில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி செட்டப் நல்லாயிருக்கும், பட் மணி இருக்காது. நல்ல இது இருந்தாலும் சொசைட்டியில் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ எல்லாமே இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப்ஸு, மணி, கேரியர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட மெயின் க்ரைட்டீரியன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுங்க. எதை வந்து நீங்கள் இதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வெயிட் லாஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு நீங்கள் என்னென்ன பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுவீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். ஒரு மினிமம் ஒரு 5 ஸ்டெப்பாவது எழுதணும். இப்போ வெயிட் லாஸ்னால் நீங்கள் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, வித்தின் 6 மந்த்தில் எவ்வளோ வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது வந்து எப்படி என்னென்ன ஸ்டெப்பில் வந்து குறைக்கணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எழுதுங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய தீம்ஸ் வந்து இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், அதே மாதிரி வாக்கிங், ரன்னிங் பண்ணணும், யோகா பண்ணலாம், அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்டை வச்சியும் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதில் இருந்தும் ஒவ்வொரு 5-10% வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து தீம் வந்து டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ நான் டெய்லியும் 1/2 மணி நேரம் யோகா பண்ணுறேன், இந்த யோகா ஸ்டெப்ஸு டெய்லி இந்த டைமில் பண்ணுறேன், நான் டெய்லியும் 1/2 மணி நேரம் வாக்கிங் போகிறேன், அதே மாதிரி நான் வந்து ஜிம்முக்கு வந்து டெய்லியும் 1/2 மணி நேரம் போகிறேன், நான் வந்து ஃபுட்டை வச்சு ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன ஃபுட்டு வந்து எடுக்கணும், வெயிட்டு கெயின் பண்ணுற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், பிஃபோர் 7 o'clock முன்னாடி சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் வந்து நீங்கள் வந்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த்து, வெல்த் வந்து டிஃபைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த்துக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க, ஹெல்த் ப்ராப்ளத்தை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஜாப் இல்லை அப்படின்னா அப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த கவர்மெண்ட் ஜாப், நீங்கள் எதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, இப்போ ஓப்பனிங் இருக்கா, எப்போ எந்த எக்ஸாம் டேட்டு, அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சிலபஸ் வந்து கவர் பண்ண போகிறீங்க, எங்கே வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் வந்து போக போகிறீங்க, இது எல்லாமே வந்து டே பை டே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் பண்ணணும். அந்த ஷெட்யூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்குது, ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து பில்டு பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன என்ன ப்ராப்ளத்தினால, என்ன என்ன காரணத்துக்காக ப்ராப்ளம் வருது, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன ரீசன்னால் வந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இப்போ ப்ராப்ளம் வருதுன்னா யார் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போகிறது, விட்டு கொடுத்து போகாமல் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இப்போ மணி வேணும் உங்களுக்கு, மணி வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, மணி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இப்போ எவ்வளோ பிஸ்னஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்குது, பிஸ்னஸை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணணும், வித்தின் இந்த 6 மந்த்துக்குள்ளே எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும், உங்களோட ஸ்கில் என்ன, நீங்கள் எவ்வளோ டைம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸ்கில் டைம் ஈக்குவல் டு மணி, அதை வச்சு நீங்கள் இந்த இந்த டேபிள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கிராட்டிடியூட் ஃபார் பாஸ்ட் 6 மந்த்து. கிராட்டிடியூடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். ரோண்டா பையர்ன்றவங்க வந்து சீக்ரெட் புக்ஸில் வந்து ஃபுல்லாக இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாயாஜாலம்னு ஒரு புக்கு வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அந்த புக்லேயும் ஃபுல்லாக டெய்லியும் இந்த கிராட்டிடியூடை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப
நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்குன்றது தான் அவங்க இன்டெரக்டாக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட்டு 6 மந்த்துக்கு என்னென்ன விஷயத்தில் வந்து கிராட்டிடியூடாக இருக்கிறீங்கன்றதை எழுதுங்க. உங்கள் ஹெல்த்து, உங்கள் வெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கிராட்டிடியூட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு 10 திங்ஸ்க்காவது கிராட்டிடியூட் வந்து எழுத சொல்கிறாங்க. முக்கியமான உங்கள் 6 மாதத்தில் நீங்கள் ரொம்ப நன்றி உணர்வோடு ஃபீல் பண்ணுறது என்னன்றது இதில் வந்து எழுதுங்க. அதுக்கு கீழே வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட் 6 மந்த்தில் நீங்கள் என்ன மேஜர் அச்சீவ் பண்ணீங்க? உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸில் நல்ல கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது 3 மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். கைண்ட்னஸ், நீங்கள் யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது அனிமல்ஸ்க்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போட்டாலும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தான். ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10% நம்மளோட இன்கம்மை வந்து மற்றவங்களுக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு உங்களோட பிரெயின் பேட்டர்ன் வந்து க்ரோத் பேட்டர்னாக வந்து மாறும். ஸோ உங்களோட வர இன்கம் வந்து ஃப்ளோவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் உங்களோட கோல் வந்து ஹெல்த்துக்கு வந்து கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் நான் ஹெல்த்தில் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்ததுன்னா அதை வந்து எப்படி க்யூர் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி. அதே மாதிரி வெல்த்து. ஸோ நான் இப்போ எவ்வளோ இன்கம் வந்துகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் நான் என்னோடய இன்கம்மை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறேன், எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி கேரியர், இப்போ நான் வந்து என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஜாபில் இருக்கேன், ஸோ என்ன ஃப்யூச்சர் ஜாப் எதில் வந்து போகணும், ப்ரொமோஷன் வந்து என்ன ப்ரொமோஷனுக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணணும், ப்ரொமோஷனுக்கு தேவையான இது எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்கில் எல்லாமே இருக்கா, அது எல்லாத்தையும் இந்த வெல்த் அண்ட் கேரியரில் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் வந்து எழுதணும். நீங்கள் கேரியரில் நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் எப்படி இருக்கீங்க, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்ஸ், நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்க ரிலேஷன்ஷிப், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா அப்பா அம்மா இருக்கலாம், இல்லைனா பையன் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்கலாம், ஒர்க் என்விரான்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கலாம். அதை பற்றி இங்கே வந்து எதுங்க. ஹாப்பினஸ், நீங்கள் எதை பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில். ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ எதை பண்ணால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்றதை எழுதுங்க. ஸோ அஃபர்மேஷன் ஃபார் நெக்ஸ்ட்டு 6 மந்த், அஃபர்மேஷன்னே தனியாக ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை வேணா போயிட்டு பாருங்கள். டீட்டெயில்டாக எப்படி வந்து அஃபர்மேஷன் எழுதணும், என்னென்ன செக்டரில் வந்து எழுதணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சயின்டிஃபிக் ஃப்ரேம் எல்லாமே வந்து அதில் வந்து போட்டிருப்போம். இப்போ இதில் வந்து என்ன அஃபர்மேஷன் ஃபிக்ஸ் பண்ணால் மெயின்லி கோல் ஓரியன்டட் அஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெரி பாசிட்டிவ், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், I am a money magnet, I am very resourceful, I attract money easily, I attract money abundantly. அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் அச்சீவிங் யுவர் கோல்ஸ். உங்கள் கோலில் தடுக்கிறதுக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அதை வந்து எது தடுக்குதுன்னு தெரியும். கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்கும். உங்களோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கும், மற்றவங்க யாரும் கிடையாது. மற்றவங்க யாரும் நம்மளோட கோலில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணுறதே தடுக்கவே முடியாது கண்டிப்பாக. ஸோ ஓல்டு தாட் என்ன, உங்களோட கோலில் இது எந்த ஃபீல்டு வேணாலும் எடுத்துக்கோங்க, ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், அதில் உங்களோட ஓல்டு தாட் என்ன. இப்போ நான் 50,000 தான் சம்பாதிச்சிட்ருக்கேன், என்னால் 50,000த்துக்கு மேலே சம்பாதிக்க முடியாது, இதுதான் என்னோட பிலீவ் பேட்டர்ன், இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்றது உங்களோட ஓல்டு தாட். அதுக்கு பதிலாக நியூ தாட்ஸ் வந்து எழுதுங்க. என்னால் 1 lakh டபுள் இன்கம் வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் சம்பாதிக்க முடியும். எப்படி என்னோடய ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறேன், ப்ரொமோஷனுக்கு நான் இந்த ஸ்கில்லெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறேன், இந்த இதெல்லாம் லேகிங்காக இருக்குது, அதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பிஸ்னஸில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, 50,000 தான் இன்கம் வருது அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு, நியூ தாட்,
நியூ ஸ்கில்ஸ், நியூ தாட், இந்த இந்த ஸ்கில்ஸ் இருந்தால் பிஸ்னஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம். அப்போ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் நியூ தாட்டில் வந்து எழுதுங்க. அதே மாதிரி இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஓல்டு தாட், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா என்னென்ன ரீசன்னால இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எழுதுங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்கள விட்டுருங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆப்போனண்ட்டை விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ட்டு எழுதுங்க, நியூ தாட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு ஓல்டு பிலீவிங் பேட்டர்ன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நியூ பிலீவ் பேட்டர்ன்ஸ் வந்து எழுதுங்க. என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியும், எப்படி முடியும், இந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் எனக்கு இவ்வளோ இன்கம் வரும், ஸோ நான் என்னோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுவேன். இந்த மாதிரி கோல்ஸ் வந்து செட் பண்ணி எழுதுங்க. ஸோ எப்பவும் போல் இந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இதனோட கண்டினியூவிட்டி, லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவிட்டி தான். உங்களோட நெக்ஸ்ட் 6 மந்த்தில் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னா ப்ரொஃபஸராக காண்டாக்ட் பண்ண, ப்ரொஃபஸராக ப்ரொமோட் ஆகணும், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா அப்போ யாரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிறீங்க. இப்போ உங்களோட பிஸ்னஸில் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் யாரை வந்து ரோல் மாடலாக எடுக்க போகிறீங்க. அவரை மாதிரி நான் வந்து அச்சீவ் பண்ணணும். உங்களோட ஃபீல்டில் யாராவது ஒரு ரோல் மாடல் வந்து இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த ஃபீல்டில் அவரை மாதிரி நான் இருக்கணும், அவரை மாதிரி நான் அச்சீவ் பண்ணணும். இப்போ சினிமா ஃபீல்டுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்கெட் ஹீரோ ஹீரோயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நான் மீட் அவுட் பண்ணணும், அவங்கள விட நான் நல்லா பண்ணணுன்ற மாதிரி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல் உங்கள் ஃபீல்டில் இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு எழுதுங்க, இவங்க தான் என்னோட ரோல் மாடல். இவங்களை பார்த்து, இல்லைன்னா அவங்க பேட்டர்னை பார்த்து கூட நீங்கள் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறலாம். அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவங்க இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு ரியல் எஸ்டேட் ஒருத்தர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் எப்படிலாம் ரியல் எஸ்டேட் பண்ணி நல்லா முன்னுக்கு வந்தார், என்னென்ன மாதிரி ஆடு கொடுக்குறாரு, சோசியல் ஆடு எப்படி கொடுக்குறாரு, ஐ மீன் டிஜிட்டல் ஆடு எப்படி கொடுக்குறாரு, டிவியில் எப்படி ஆட் வருது, யூடியூப்பில் மற்ற சோசியல் மீடியாவில் எப்படி ஆட் வருது, அவர் வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ் மக்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுறாங்க, அந்த மாதிரி வெவ்வேறு ஸ்டெப்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள வந்து ரோல் மாடலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் அந்த அட்ரஸ் எழுதுங்க. முடிஞ்சால் வந்து நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கைட் பண்ணலாம். இப்போ நிறைய பாட்காஸ்ட் எல்லாம் யூடியூப்பில் வந்து வருது, அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். A to Z டீட்டெயில்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு லவ் லெட்டர் வந்து எழுதுங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணலைன்னா உங்களை வேறு யார் லவ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே ஒரு லவ் லெட்டர் வந்து எழுதுங்க. அதில் வந்து நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க, உங்களோட ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு லவ் லெட்டர்ஸ் வந்து எழுதுங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸு. நீங்கள் உங்களே வந்து நீங்கள் திங்க் பண்ணி எழுதும் போது நிறைய வந்து ஹிடன் ஸ்கில்ஸ் வந்து ரிவீல் ஆகும். நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட நியூ கோல் என்ன, உங்களோட ஹேபிட்டேட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் நான் இந்த இதை டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப்ஸில் இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நியூ ஹேபிட்டேட் என்ன. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நான் அரை மணி நேரம் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா டெய்லி ½ வாக்கிங் போகிறேன். யோகா வந்து பண்ணுறேன் இந்த டைமில் அப்படின்னா யோகா பண்ணுறீங்க. ஹெல்த்தி ஃபுட்டு, கார்போஹைட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஹேபிட்டேட் வந்து இங்கே மார்க் பண்ணுங்கள். பிஃபோர் 7 o'clock முன்னாடியே நான் வந்து நைட்டு ஃபுட்டு டின்னர் வந்து முடிச்சிடுறேன். இவ்வளோ காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஏர்லி முன்னாடியே வந்து சாப்பிட்டு முன்னாடியே தூங்க போகிறேன். இதெல்லாமே வந்து நியூ ஹேபிட்டேட். இப்போ ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஹேபிட்டேட் ஃபார்ம் பண்ணுறீங்க,
இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, மோசமாக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அவுட்டிங் போகலாம், படத்துக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன நியூ ஹேபிட் வந்து வேணுமோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை வந்து இங்கே எழுதுங்க. ஸோ உங்களை ஃபைனலாக நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஜாலியாக இருப்பீங்க, அதை வந்து கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளோட நீட்ஸு டிசைர்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட நீங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி என்ன தேவை அதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. பட் ஒர்க் பண்ணும்போதே என்ஜாய்மெண்ட் இருக்கணும்னா என்ன பண்ணீங்கன்னா சின்ன சின்ன ஹேபிட்டேட்டு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹேபிட்